வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொலியாக நம்ம பார்க்கக்கூடியது உலகத்திலே குடம் குடமாய் தேனை ஊற்றக்கூடிய விநாயகருக்கு ஒரு சொட்டு தேன் கூட வெளிவராமல் தனக்குள்ளேயே உறிந்து கொண்டு தேன் உறிஞ்சும் விநாயகராக, மிகவும் அதிசய விநாயகராக அருள்பாலிக்கக்கூடிய திருப்பிரம்பியம் அப்படிங்கிற திருக்கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய பிரளயம் காத்த விநாயகர் திருக்கோவிலில் என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, இந்த தேன் உறிஞ்சும் விநாயகருக்கு எப்பொழுது குடம் குடமாக தேன் அபிஷேகம் பண்ணுறாங்க, அதை கண்ணால் நம்ம எப்போ பார்க்குறது, இந்த திருக்கோயிலில் வேறு என்னென்ன தெய்வங்கள் இருக்குது, வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைய வீடியோவில் காணொலியாக பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு முதல்ல நீங்கள் வர்றதா இருந்தால் நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து சம்பந்த ஆன்மீக வீடியோக்கள், ஜோதிட குறிப்புகள், ஜோதிட வரலாறுகள், ஆன்மீகம் சம்பந்த வரலாறுகள், அனைத்து விஷயங்களும் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கோவிலுடைய இருப்பிடத்திற்கு நம்ம வந்துட்டோம். ராஜகோபுரம், கோவிலுடைய ராஜகோபுரத்தை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிகவும் கம்பீரமான முறையில் அழகிய தோற்றத்தோட சோழர் காலத்து வேலைகளோட ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்பதை நம்ம இப்போ பார்க்குறோம். தொடர்ந்து இந்த ராஜகோபுரத்தை தொடர்ந்து உள்ளே ஒவ்வொரு இடமா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் பயணித்து இந்த கோவிலுடைய மொத்த விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்வோம். ராஜகோபுரம் மிகவும் அழகாக இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி எப்பொழுதும் தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமைந்திருப்பதை பார்த்திருப்போம். தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி ஒரு விறகு வெட்டிக்கு காட்சி கொடுத்த ஒரு தனிப்பட்ட இடம். தட்சிணாமூர்த்தி பொதுவாக தென்முக கடவுளாக தெற்கு நோக்கி காட்சி தருவார் அங்கே. ஆனால் இங்கே கோவிலுக்கு வெளியிலேயே கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு இங்கே இவர் காட்சி தரார். அந்த இடம் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரத்தம் நுழைவாயில், கோவிலுடைய நுழைவாயிலுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். சோழர் காலத்து கல்வெட்டுகள், நுழைவாயில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. வாசலை கடந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே மிகவும் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய சுற்றுப்பிரகாரத்தோட கோவில் இருப்பதை நம்ம இப்போ பார்க்குறோம். மிகவும் பெரிய சுற்றுப்பிரகாரம். இந்த திருக்கோயிலில் இரண்டு அம்பாள் இருக்காங்க. அதில் இப்போ நம்ம குகாம்பிகை அப்படிங்கிற அம்மன் சன்னதிக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். இந்த குகாம்பிகை அப்படிங்கிற பெயருக்கு தகுந்தாற் போலவே குகை போன்ற அமைப்புடன் இந்த இடம் இருப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அம்பாள் சன்னதியில் இருபுறமும் குகை போல புடவையால் அலங்கரித்திருக்காங்க. அம்பாள் மிகவும் துல்லியமாக அழகாக இருக்காங்க. இங்கே கேட்டு போட்டிருந்தாலும் நம்ம துல்லியமாக எடுத்திருக்கோம். அம்பாள் ஸ்ரீ குகாம்பிகை. வெளிப்புற சன்னதியிலே இந்த அம்பாள் இருக்காங்க. உள்ள ஒரு அம்பாள் இருக்காங்க. அடுத்தபடியாக பலிபீடத்தை கடந்து நம்ம உள்ளே போகிறோம். நந்தி பகவான், சிவனை தரிசிப்பதற்கு முன்னாடி நந்தீஸ்வரரை நம்ம தரிசிக்கிறோம். கொடிமரத்துடைய உச்சிப்பகுதி. விநாயகர், முழுமுதற் கடவுள் விநாயகரை பேர் தரிசிக்கிறோம். நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர், தண்டபாணி தெய்வம் முருகப்பெருமான். உள்ள இப்போ நம்ம சாட்சிநாதீஸ்வரர் சன்னதியை நோக்கி உள்ளே நெருங்கி கொண்டு இருக்கோம். நம்ம
இப்போ நம்ம தரிசிக்க போகிறது பிரளயம் காத்த விநாயகர். இப்போ நம்ம பார்ப்பது பிரளயம் காத்த விநாயகர். இந்த பிரளயம் காத்த விநாயகருக்கு ஒரு புராண கதை இருக்குது. அதாவது பொங்கி வந்த 7 கடல்களையும், அதாவது ஒரு நேரத்தில் 7 கடல்கள் பொங்கி வந்து இந்த கோவிலையே முழுக்க அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ விநாயக பெருமான் ஓம் அப்படிங்கிற ஓம் கரத்தை பிரயோகித்து ஒரு கிணற்றுக்குள்ள அந்த 7 கடலையும் அடக்கி இந்த திருக்கோயிலை அவர் பாதுகாக்கிறாரு, இந்த உலகத்தையும் பாதுகாக்கிறாரு. அதனால் இவருக்கு பிரளயம் காத்த விநாயகர் அப்படிங்கிற பெயர் வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த 7 கடலையும் அடக்கி அந்த கோவிலை பாதுகாத்த அந்த கிணறு இந்த திருக்கோயிலையே கோவிலுடைய கிணற்று பகுதிக்கு அருகிலே சப்தசாகர கூபம் அப்படிங்கிற பெயரோட இன்னும் அந்த குளம் இங்கே இருப்பதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரளயம் ஏற்பட்டு இந்த பிரளயத்தை காத்த விநாயகரை கடல் தேவனான வருண பகவான் பிரளய வெள்ளத்திலிருந்து இத்தலத்தை காப்பாற்றின இந்த விநாயக பெருமானுக்கு கிழிஞ்சல்கள், கடல் நுரை, நத்தன் கூடு ஆகிய பொருட்களால், கடல் பொருட்களால் இவராகவே ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த விநாயகருக்கு பிரளயம் காத்த விநாயகர், அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரளயம் காத்த விநாயகரை கடல் தேவனான அந்த 7 கடல்லேருந்து கடல் பொருட்களால் எடுத்து இவர் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரளயம் காத்த விநாயகர். தேன் உறிஞ்சும் விநாயகர்னு மற்றொரு பெயரோடு இங்கே இவர் அருள்பாலிக்கிறார். இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா, இந்த பிரளயம் காத்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய மேனி செம்பவள மேனியாக காட்சி தருவதை நம்ம நேரடியாக கண்ணுக்கு நேராகவே பார்க்க முடியும். அந்த தேனை ஊற்ற ஒரு சொட்டு தேன் கூட, இரவு முழுவதும் தேன் ஊற்றினாலும் ஒரு சொட்டு தேன் கூட கீழே சிந்தி வடியாமல் அவ்வளவு தேனையும் உறிஞ்சு கொள்வதை நம்ம கண்ணுக்கு நேராகவே நடக்கக்கூடிய அதிசயத்தை நம்மளால் பார்த்து உணர முடியும். அந்த தேன் உறிஞ்சு விநாயகரை அந்த நேரத்தில் நம்ம மனதார என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அடுத்த விநாயகர் சதுர்த்தி இந்த தேன் அபிஷேகம் பார்ப்பதற்கு முன்னாடி கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்வாக்காகவும் இந்த திருக்கோயிலில் அர்ச்சகர்கள், இந்த கோயில்லையும் அந்த வார்த்தைகள் மக்களிடத்தையும் இருப்பதை நம்ம கண்ணுக்கு நேராக உணர முடிகிறது. கோவிலுடைய சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவான், துவார பாலகர்கள் இருபுறமும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மூலவருக்கு முன்னாடி உள்ள விநாயகர், உள்ள சாட்சிநாத சுவாமி மூலவரை நம்ம இப்போ பார்க்குறோம். வெளிப்புற கேட்டு போட்டிருக்காங்க, உள்ள அனுமதி கிடையாது. அதனால் நம்ம இங்கிருந்தே தெளிவாக வீடியோ எடுத்திருக்கோம். உள்ள சாட்சிநாத சுவாமி சிவபெருமான் மிகவும் அருமையான அழகான தோற்றத்தில் காட்சி தரார், மிகவும் கம்பீரமாக. சோழர் காலத்து நுட்ப வேலைகள் அப்படின்னு தெரியப்படுத்த தகுந்த போலவே கருங்கல்லால் ஆன சிற்ப வேலைகள் மிகவும் துல்லியமாக, ஒவ்வொரு சிற்பங்களும் பேசும் விதமாக இருப்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். சோழர் காலத்து கல்வெட்டுகளில், புராண கதைகளில் அதை பொறிச்சிருக்காங்க. இங்கே வந்தால் அதை நம்ம நேரடியாக பார்த்து இந்த புராண கதைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். வழக்கு போன்ற பிரச்சனைகளில் இந்த சட்டநாதர், கோபுரத்திற்கு மேலே உள்ள இந்த சட்டநாதரை வழிபடும் பொழுது அந்த பிரச்சனை தீர்வதாக சொல்லப்படுகிறது. கோவிலுடைய பின்பகுதி முழுவதும் கருங்கல்லால் ஆனது. லிங்கோத்பவர் இந்த திருக்கோவில் கிபி 800ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாக
இந்த கோவிலுடைய வரலாறு குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த 800 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அதோடைய கம்பீரம் குறையாமல் அந்த கருங்கல்லால் ஆன திருக்கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறத நம்ம கண்கூடாக நேராக பார்த்து கொண்டு இருக்கோம். எவ்வளவு அழகான சிற்பங்கள், அழகிய நுட்ப வேலைகள் எல்லாமே கண்ணை கவரக்கூடிய விதத்தில் இந்த திருக்கோயிலில் இருப்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். லிங்கோத்பவர், முருகர் சன்னதி, முருகன் வள்ளி தெய்வானையோட இரு மனைவிகளோட காட்சி தரார். தலவிருட்சம், கோவிலுடைய சுற்றுப்புற பகுதி, சுற்றுப்பிரகாரத்தில் ஜெய துர்க்கை அம்மன் சன்னதி, அடுத்தபடியாக அம்பாள் சன்னதி, கரும்படு சொல்லியம்மை அப்படிங்கிற அழகிய திருநாமத்தோட இங்கே அம்பாள் காட்சி தராங்க. அம்பாளுடைய சன்னதிக்கு நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அம்பாள் சன்னதியிலேயே திருப்பள்ளியறையும் இருக்குது. இப்போ நம்ம அம்பாள் சன்னதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாளுடைய சன்னதி, அம்பாள் மிகவும் அற்புதமான முறையில் காட்சி தராங்க. அம்பாள் சன்னதியிலேயே வலதுபுறம் திருப்பள்ளியறை இருப்பதை அந்த திருப்பள்ளியறை காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாள் மட்டும் இருக்காங்க. இரவு பொழுது பள்ளியறை பூஜையில் சிவனை நம்ம சேர்த்து பார்க்க முடியும். அம்பாள் கரும்படு சொல்லியம்மை அம்பாள் சன்னதியை பார்க்குறோம். அம்பாள் மிகவும் அருமையான முறையில் காட்சி தருவதை நம்ம பார்க்குறோம். முழு அமைப்பை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம். திருக்கோவிலுடைய அழகிய தோற்றத்தையும் அதனுடைய புராண இதிகாசங்களையும் வரலாற்றையும் நம்ம பார்த்து வந்தோம். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க இந்த திருக்கோயிலுக்கு முடிந்த நேரத்திலேயோ இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கோ போய் பார்ப்பதனால அந்த தேனபிஷேக விநாயகருடைய அங்கே அதிசய நிகழ்வை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். வருகின்ற ஆவணி மாதம் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க இதை பயன்படுத்தி கொண்டு அந்த பிரளயம் காத்த விநாயகரை போய் பார்த்து அவருடைய அருளையும், சாட்சிநாதீஸ்வரர் அருளையும், கரும்படு சொல்லியம்மை அம்பாளுடைய அருளையும், குகாம்பிகை அம்பாளுடைய அருளையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பதிவோட நம்ம வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த இன்னொரு ஆன்மீக வீடியோவோட உங்கள் அனைவரையும், அன்பர்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.